தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ திடீர்னு K9 வஜ்ரா அப்படிங்கிற பீரங்கியை செய்யணும் அப்படின்னு ராணுவம் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்குது, பாதுகாப்புத்துறைக்கு. அது என்ன காரணம் சார்? அந்த K9 வஜ்ரா பீரங்கியோட சிறப்பு என்ன? செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்லரி. அதுவே என்ன செய்யும்? அதுவே தன்னுடைய குண்டுகளை எடுத்துக்கிட்டு அதுவே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். கிட்டத்தட்ட 30 to 35 40 கிலோமீட்டர் வரலும் ஷெல்ஸ் அனுப்பும். பீரங்கி வச்சு அடித்தோம்னா 45 கிலோமீட்டர் பெருங்குளத்தில் அடிக்கும். ஆனால் இந்த செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்லரி எல்லா இடத்துக்கும் போகும். இது வந்து கமாண்டருக்கு வந்து டோட்டல் ஃப்ரீடம் கொடுக்கும். டாக்டிக்கல் கமாண்டருக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்கும். எங்கே வேணாலும் அவர் கொண்டு போகலாம் அதை. அண்ட் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் என்ஜின் அண்ட் மொபிலிட்டி. இந்திய ராணுவம் வந்து 12 அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வச்சிருக்கு. அப்போ வேற எதையும் நோக்கி நாடு தயாராகிறது, ஒருவேளை போர் எதுவும் வந்துருமோங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது சார். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம USA வந்து 170 180 லான்ச் ஸ்டேட்டஸில் வச்சுருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மூவ். பட் இட் இஸ் நாட் அ வார் மாங்கரிங் மூவ். இட் இஸ் நாட் அ வார் மாங்கரிங் மூவ். அந்த பாகிஸ்தானோட ரியல் எஸ்டேட்டே வந்து அமெரிக்காக்காரன் தன்னுடைய சம் எக்யூப்மெண்ட், சம் நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு. ஸோ வி ஹேவ் அ ஸ்ட்ராங் டவுட் தட் பாகிஸ்தான் இஸ் ஒன்லி யூஸ்ட் ஆஸ் அ ஸ்டோரேஜ் ஏரியா ஃபார் US வெப்பன்ஸ். இன்னொரு புறம் சார், நீங்கள் பீரங்கி படையில் இருந்திருக்கீங்க, 21 ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருந்திருக்கு. இப்போ திடீர்னு K9 வஜ்ரா அப்படிங்கிற பீரங்கியை செய்யணும் அப்படின்னு ராணுவம் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்குது, பாதுகாப்புத்துறைக்கு. அது என்ன காரணம் சார்? அந்த K9 வஜ்ரா பீரங்கியோட சிறப்பு என்ன? ஏன் இப்போ வந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பீரங்கிகள் வந்து ஸ்டாட்டிக், அதாவது நின்று குண்டுகள் போடும். பீரங்கி படைனா பீரங்கி ஒரு இடத்து ஹைதர் அலி பீரங்கிலாம் பார்த்துருக்கீங்களா? திப்பு சுல்தான், ஹைதர் அலி, ஒரு பெரிய ஒரு டியூப் இருக்கும், மெட்டல் டியூப் இருக்கும், குண்டுகள் இருக்கும், தீ வச்சு இது பண்ணுவாங்க, 2 சக்கரங்கள் இருக்கும். அந்த சக்கரம் எதுக்குன்னா கொஞ்சமாக கொண்டு போகிறதுக்கு. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் அந்த ரேம்பார்ட் ஆஃப் த ஃபோர்ட்டில் இருக்கிற அந்த ரேம்பார்ட்னு சொல்லுவோம்ல, என்னது அந்த அந்த இப்படி ஒரு இது, இந்த ரேம்பார்ட் டைரக்ஷன் இங்கே எதிரி வந்துட்டாங்கன்னா டக்குன்னு அதை கொண்டு போய் அங்கே கொண்டு போகிறதுக்கு, அதுக்கு தான் அந்த வீல் வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் வார்ஃபேர் இன்னும் இன்க்ரீஸ் ஆக காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் வார்ஃபேர் இன்க்ரீஸ் ஆக இந்த பீரங்கியை வந்து பிரைம் மூவர்னு ஒருத்தர், அதாவது இந்த பீரங்கியை ஒரு ட்ரக் வச்சு கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணாங்க. ஸோ டோ பண்ணி, அதுக்கு பேர் டோடு ஆர்ட்லரின்னு சொல்கிறது. இந்த பீரங்கி படையை டோடு ஆர்ட்லரின்னு சொல்கிறது. நாங்கள் உள்ளுக்கு போனப்பெல்லாம் 25 பவுண்டர்னு ஒன்று இருந்தது. we were the last course to have done gun drill in 25 pounder ஆச்சுங்களா, 1990 91. அந்த டோடு ஆர்ட்லரி, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபீல்டு கன் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 130 mm, இதெல்லாம் வந்து டோடு ஆர்ட்லரி. ஒரு பெரிய ப்ரைம் மூவர் இருக்கும், பெரிய ட்ரக் இருக்கும், அந்த ட்ரக்கு பின்னாடி கொக்கி இருக்கும், அந்த கொக்கியில் அந்த பீரங்கியை கோத்துருவாங்க, அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். இது வந்து டோடு ஆர்ட்லரி. அதுக்கப்புறம் போஃபோர்ஸ் நெக்ஸ்ட் என்ன செஞ்சால், லோக்கல் வித்தின் கன் ஏரியா ஒரு 500 ஸ்கொயர் மீட்டர், ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஏரியாவில் அது மூவ் பண்ணுறதுக்கு, தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் ப்ரொப்பெல்டு மைனர் மினிமம் செல்ஃப் ப்ரொப்பெல்டுன்னு வச்சுக்கோங்க. அது போஃபோரில் அந்த மாதிரி செய்யலாம். போஃபோர் has got a Mercedes engine within self and it is a இது அது வந்து ஸ்கேனியாங்கிற ஒரு டோடு மோடுக்கும் போகும். அட் த சேம் டைம் செல்ஃப் ப்ரொப்பெல்டு, கொஞ்சம் லிமிட்டட் செல்ஃப் ப்ரொப்பெல்டு. இப்போ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, இன்னும் வார்ஃபேர் இன்னும் ரிஃபார்ம் ஆகி இன்னும் ப்ராக்ரஸ் ஆகணும்னு கம்ப்ளீட்லி செல்ஃப் ப்ரொப்பெல்ட் ஆர்ட்லரி. அதுவே என்ன செய்யும், அதுவே தன்னுடைய குண்டுகளை எடுத்துக்கிட்டு அதுவே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். மலை, மணல், ஸ்லஷ் ஏரியா, இந்த ஏரியாவுக்கும் போகிற மாதிரி. அப்படி இருக்கிறது தான் அந்த காலத்துலேயே ஒன்று அபட்னு வச்சுருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். பட் அது ஒழுங்காக இதாகலை. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேரியஸ் டேங்க் சாசி எல்லாம் மாற்றி பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணோம். இப்போ ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர்னுடைய இனிஷியேட்டிவ் மேக் இன் இந்தியா இருக்குல்ல, அந்த மேக் இன் இந்தியாவில் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த இராணுவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் ஃபைனான்சஸ், இந்தியன் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸை வந்து யூஸ் படுத்தி நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி L&Tங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அது கொடுத்துருக்குறோம். இந்த K9ங்கிறது வந்து K9 வஜ்ரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் நத்திங் பட் K9 தண்டர்னு ஒரு சவுத் கொரியன் ஒரு ப்ராடக்ட் தான். அது அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, L&T என்ன செஞ்சிருச்சு, தே ஹவ் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அந்த லைசன்ஸ் எடுத்து இங்கே
எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்போது வை நாட் ஆர்மி வில் வாண்ட் மோர் செல்ஃப் ப்ரொபெல்ட் ஆர்ட்லரி. ஸோ அதனால் செல்ஃப் ப்ரொபெல்ட் ஆர்ட்லரிக்கு இந்த K9 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 52 கேலிபர். 52 கேலிபர்னா ஐ வில் நாட் கெட் இன்டு தி டீடைல்ஸ். இது ரொம்ப தூரம் இது பண்ணுறது, கிட்டத்தட்ட 30 to 35 40 கிலோமீட்டர் வரலும் என்னத்த ஷெல்ஸ் அனுப்பும். இங்கேருந்து இங்கே அந்த பீரங்கி வச்சு அடித்தோம்னா 45 கிலோமீட்டர் எனக்கு பெருங்குளத்தூர் அடிக்கும். புரியுதுங்களா? இங்கேருந்து பெருங்குளத்தூர் அடிக்கலாம். அதாவது சார் இது வந்து அண்டை நாடுகள் ஒரு மாதிரி அச்சுறுத்தல் கொடுத்துட்ருக்கிற இந்த நேரத்தில் இது வந்து இப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்படுறதுங்கிறது வேறு ஏதாவது பின்னணிகள் சார்ந்து இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பின்னணிகள் கிடையாது. இன்ஃபேக்ட் த லீட் டைம் ஃபார் மிலிட்ரி ஹார்ட்வேர் பில்டப் இஸ் வெரி லாங். இன்னைக்கு நான் ஒரு ஏர்கிராஃப்டை சிங்கிள் சீட்டர் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை ரெடி பண்ணணும் இன்னைக்கு நான் நினச்சா அந்த ஏர்கிராஃப்டை ப்ளூ பிரிண்ட் என்ன 2 வருஷம் ஆகும். அந்த ஏர்கிராஃப்டினுடைய ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆகும். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஆப்ரேஷனல் மாடல் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும், 30 வருஷம். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா அது வந்து சோல்ஜர்ட்டை போய் எஃபெக்டிவ் ஆப்ரேஷனலைஸ் ஆகிறதுக்கு வந்து 30 years 20 years ஆகும். ஸோ அதனால் இட்ஸ் a லாங் ரன் ப்ராசஸ். நான் ஆர்மியில் இருக்கும்போதே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை எல்ஜிஎஸ்இன் லாங் கன்னர் ஸ்டாஃப் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த செல்ஃப் ப்ரொபெல்டு ஆர்ட்லரியை பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணார், டிபி பண்ணார். அதனால் அதை பற்றி பண்ணிகிட்டு இருந்தார். எஸ். இல்லை சார், இப்போ இதில் என்ன இன்னொன்று வருதுன்னா நிறைய இப்போ பீரங்கிகள் இருந்தாலும் இதை ஏன் குறி வச்சு மத்திய அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க? செல்ஃப் ப்ரொபெல்ட் இல்லை, பீரங்கியில் நிறையா இருக்குது. இந்த டியூப் ஆர்ட்லரிங்கிறது டியூப் ஆர்ட்லரி கன்ஸ், அது வந்து டோடு கன்ஸ் நிறையா இருக்குது. டோனா அதனுடைய லிமிடேஷன்ஸ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு லிமிடேஷன்ஸ். தட் இஸ் யூ ஹாவ் ஒரு டோ பண்ணி கொண்டு போகிறது ஒரு லெவல் தானே போக முடியும். நிறைய எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அதுக்கு லார்ஜர் டர்னிங் ரேடியஸ் தேவை, ரோடு நல்லா இருக்கணும், ஹையர் கிளாசிஃபிகேஷன் ரோடு தேவை, அது ஒரு சதுப்பு நிலத்தில் போகாது, ஒரு மணலில் போகாது, கிரேடியன்ட் ஸ்லோப்பு ரொம்ப, அதனால் இழுத்துட்டு போக முடியாது. ஆனால் இந்த செல்ஃப் ப்ரொபெல்ட் ஆர்ட்லரி எல்லா இடத்துக்கும் போகும். இது வந்து கமாண்டருக்கு வந்து டோட்டல் ஃப்ரீடம் கொடுக்கும். டாக்டிக்கல் கமாண்டருக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்கும். எங்கே வேணாலும் அவர் கொண்டு போகலாம் அதை. அண்ட் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் என்ஜின் அண்ட் மொபிலிட்டி. சார், இந்த K9 வஜ்ரா இப்படி ஒரு இராணுவம் கோரிக்கை வைக்குதுங்கிறது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுதோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது சார். அதாவது ஸ்டாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்திய இராணுவம் வந்து 12 அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வச்சுருக்கு. அது வந்து இதுக்கு முன்னாடி தனித்தனியாக வச்சுருப்பாங்க, இப்போ ஏவுகணையில் பொருத்தியே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசோ இராணுவமோ இது தொடர்பான விஷயங்கள் இது வரைக்கும் பகிர்ந்து கொள்ளலை. அப்போ வேற எதையோ நோக்கி நாடு தயாராகிறதோ ஒருவேளை போர் எதுவும் வந்துருமோங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் இதெல்லாம் வந்து ஒன்றும் அலாமிங்கே கிடையாது. சிப்ரிங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் என்ஜிஓ பேஸ்ட் இன் ஸ்டாக்ஹோம், அவுட் ஆஃப் ஸ்டாக்ஹோம். ஒவ்வொரு வருஷமும் அது என்ன செய்யும், இந்த அணு ஆயுதங்களை பற்றிய ஒரு ரிசர்ச்சை ப்ராப்பராக கொடுக்கும். அப்படி இப்போ ரீசெண்டாக அந்த சிப்ரியோடைய ஆனுவல் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா USSR, ஃப்ரான்ஸ், சைனா, இந்தியா இதெல்லாம் நியூக்ளியர் நேஷன்ஸ், ஈவன் பாகிஸ்தான் ஆல்சோ அண்ட் இஸ்ரேல். இந்த இதில் வந்து USSRலாம் என்னது கிட்டத்தட்ட நிறைய அணு ஆயுதங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அணு ஆயுதத்தை வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு துப்பாக்கியில் புல்லட், அதாவது துப்பாக்கியில் புல்லட் மாதிரி ஏற்றி வைக்க முடியாது. அதுக்கு இந்த மெக்கானிசம் இருக்கும், என்ரிச்ட் யுரேனியம் இருக்கும், லான்ச் மெக்கானிசம் இருக்கும், அதனுடைய மிசைல்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலி ஸ்டாக் பைலிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனுடைய லான்ச்சர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், அதனுடைய என்ரிச்ட் யுரேனியம் ஒரு இடத்துல இருக்கும், அதனுடைய ஆக்டிவேஷன் ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி பல தள்ளி வச்சுருப்பாங்க. பட் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் அதாவது அணு ஆயுதத்தில் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் அண்ட் போரில் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செஞ்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி லான்ச் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி சிப்ரி என்ன சொல்லியிருக்குது, இந்தியா வந்து 12 வந்து லான்ச் ஸ்டேட்டஸில் வச்சுருக்குன்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம USA வந்து 170 180 லான்ச் ஸ்டேட்டஸில் வச்சுருக்குது. USA இன்ஃபேக்ட் 170 USA லான்ச் ஸ்டேட்டஸில் வச்சுருக்குது. அண்ட் ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டஸ், ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறது. USSR வந்து 179 வச்சுருக்காங்க. அண்ட் ஃப்ரான்ஸு கொஞ்சம் வச்சுருக்காங்க, 30-40 வச்சுருக்காங்க, UK வச்சுருக்காங்க, சைனா வச்சுருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 12 வச்சுருக்காங்கிறது இப்போ டீக்ளாஸிஃபை பண்ணுறான். இது இன்றைக்கி இல்லை, என்றைக்கோ வச்சுருந்துருக்கலாம், இன்றைக்கி தான் டீக்ளாஸிஃபை பண்ணுறான், பப்ளிக்கு கொண்டு வரலாம், தெரிய வருது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் கண்ட்ரிஸ் லைக் அதர் கண்ட்ரிஸ் லைக் பாகிஸ்தான் அண்ட் இஸ்ரேல்லாம் இன்னும் அவங்க வந்து என்ன செஞ்சு வைக்கல, சேர்த்து வைக்கல. இது வந்து ரெஸ்பான்ஸ் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு டாக்டிக்ஸ். அதாவது திடீர்னு உடனே இது பண்ணலாம். ஸோ இட்ஸ் a very powerful move, but it is not a war mongering move. It is not a war mongering move.
சைனா பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாமா? இது சைனா பாகிஸ்தானுக்கு இதில் என்ன சைனா பாகிஸ்தான் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வேற ஒரு தாக்குதல் நடந்தால் உடனடியாக பதில் தாக்குதல் தரத்துக்கு இந்தியா தயாராக இருக்குது அப்படின்னா, ஆமாம், அப்போ அண்டை நாடுகள்லாம் அப்படி தானே? சைனா இல்லை, அது சைனாவுக்கு நமக்கு ஏன்னா சைனாக்கிட்டே ஆல்ரெடி அவன்கிட்டே 60-70 இது வார் ஹெட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அதனால் அவன் வந்து நம்ம பாகிஸ்தான் இல்லாமல் இருக்குது. அண்ட் வி ஹேவ் அ டவுட், சீரியஸ் டவுட் தட் வெதர் பாகிஸ்தான் இஸ் ஹோல்டிங் சாவரின் நியூக்ளியர் வெப்பன்ஸ். சாவரின் என்னது, தன்னைத்தானே உருவாக்கி தன்னைத்தானே வெடிச்சு தர இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, அது வந்து அமெரிக்கன் ஒரு சப்போர்ட்டில் தான் அது இயங்கிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் அந்த பாகிஸ்தானோட ரியல் எஸ்டேட்டே வந்து அமெரிக்காக்காரன் தன்னுடைய சம் நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறது தான் வச்சுருக்காங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம். இது ஏன்னா லாஸ்ட் சிந்தூரில் கூட நீங்கள் வந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடித்த உடனே அமெரிக்கன்ஸ் தானே வந்தாங்க. பாகிஸ்தான் இஸ் ஆன் தட் யூ நோ தட் ஆன் சாட்டர்டே ஈவினிங் நம்ம அடித்தோம். அண்ட் சண்டே வந்து பாகிஸ்தான் என்ன செஞ்சிருச்சு, என்டையர் கண்ட்ரிக்கு வந்து நேஷனல் ஹாலிடே கொடுத்தாங்க. இமீடியட்லி த ஏரியா வாஸ் டேக்கன் ஓவர் பை த யூஎஸ் நியூக்ளியர் பீப்புள் அண்ட் தென் தே சானிடைஸ்ட் இட். அதுக்கப்புறம் டேமேஜ் அசஸ்மெண்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அது மெயின்லி பாகிஸ்தான் நியூக்ளியர் அன்னைக்கு நேஷனல் ஹாலிடே கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே அதுதான். என்னென்னா அன்னெசரிலி மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. So we have a strong doubt that Pakistan is only used as a storage area for US weapons. இது பயங்கரமான புது தகவலாக இருக்குது. இல்லை இது நேச்சுரல் சாதாரண தகவல் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ யூஎஸ் ப்ராக்ஸி தான் பாகிஸ்தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஐ டோன்ட் கன்சிடர் பாகிஸ்தான் அஸ் அ நியூக்ளியர் வெப்பன். ஏன்னா 1974 போக்ரானில் நம்ம வந்து போக்ரான் 1 செஞ்சோம். அதாவது இம்ப்ளோஷனாக பூமிக்கு அடியில் வெடிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இரவு பகலாக வேலை செஞ்சு நல்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஐஐடி, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஐஏஎஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து சயின்டிஸ்ட் சேர்ந்து என்னைக்கு கொண்டு வந்தோம். சக்தி 1 எப்போ வந்தது, சக்தி 2 1998 வாஜ்பாய். 1974 எங்கே இருக்குது, 1998 எங்கே இருக்குது? 24 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன செஞ்ச முடியுது. ஆனால் நம்ம மே 1998 செஞ்ச அடுத்த மாதமே பாகிஸ்தான் என்ன செஞ்சுட்டான். அவனும் என்ன காரணம்னா, இது வந்து அமெரிக்கன்ஸினுடைய ஒரு 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 அலிபி, அமெரிக்கன்ஸுடைய ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தே டோன்ட் வாண்ட் இந்தியா டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் ஸ்லீப். தட் இஸ் வை தே ஆர் ஆர்மிங் பாகிஸ்தான் வித் நியூக்ளியர் அண்ட் தே ஆர் நாட் பாதர்ட் அபவுட் சைனா. தட் சைட். சரி, இதில் இந்த 12 ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை பற்றி ஒன்றும் பெரிய அளவில் ஸோ நீங்கள் வந்து மீடியாவில் போயிட்டு பயங்கரமாக போட்டுறாதீங்க. இட் இஸ் அ வெரி நார்மல் திங். இட் இஸ் இன்ஃபேக்ட் அதை ஆர்ம் பண்ணுவாங்க, அதை டிசார்ம் பண்ணுவாங்க, அதை அசம்பிள் பண்ணுவாங்க, அதை டிசசம்பிள் இதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ் தான். இது அது பாட்டு போயிட்டு இருக்கும். அப்படி அதானே வேணும். இல்லை, நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.